நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சின்ன சை சுத்தி மாதிரி இருந்துட்டு உனக்கு கத்தி பாட்டா இல்லடா நான் என்ன பாத்துக்கிறேன்னா ரஸ்னா மேங்கோ ஜூஸ் சரக்கு எல்லாமே இருக்குது. எது எடுக்குதுன்னே தெரியல ஃபர்ஸ்ட் எடுக்கு. அது இல்லாம தலைக்கு உசாரம் வந்தனா சாம்பிராணி பக்கம் போட்டு வச்சுக்கிறானுங்க. ஒரு வேலை தேடி தான் வந்திருக்கேன் நானு. யாரையுமே கொண்டு தனியா விட்டு போயிக்கிறானுங்க. கண்டுபிடிச்சேன். எஸ் சார் எஸ் இங்க வந்து நிறீங்க. நானே கண்டுபிடிச்சேன். இப்போ நீங்க கண்ணு மூட நான் போய் வந்துக்கிறேன். டேய் நான் என்ன ஒளிஞ்சு புடிச்சா விளையாண்டுட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சேன்டா. ஒரு கத்தி படத்தர் விஜய் டேபிள் கல்ல வந்து கண்டுபிடிப்பா போல. என்ன கண்டுபிடிச்சீங்க? அப்படி கேளு. தண்ணில இருந்து கரண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். தண்ணில போட்ட எண்ணெயை ஃபர்ஸ்ட் எடுங்க, அப்புறமா கரண்ட் எடுக்கலாம். என்ன ஓவரா பேசுறியே? யார் நீ? ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தீங்களே சார். ஆமா, காலைல கூட ஃபோன் பண்ணி பேசியிருந்தேனே. ஓ உனக்கு கூட சயின்ஸ் நிறைய தெரியும் சொன்னீங்க. வா அவன் நிறைய வேலை இருக்கு. வா கமான் சார் எனக்கு சயின்ஸ் ரொம்ப தெரியாது சார். ஓகே கொஞ்சம் தெரியும். அது இல்லாம நான் வேற சரியா படிக்க மாட்டேன், மக்கு வேஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. ஏய் அப்பலாம் ஃபீல் பண்ணாதடா. அதாவது ஆரம்பத்துல செருப்பு தச்சவர் தான் ஆபிரகாம் லிங்கன். ஆரம்ப படத்துல அவரே பாப்பா செருப்பு தச்சாரு. ஏய் ஆரம்ப படத்துல இல்ல, ஆரம்ப காலத்துல. நம்ம ஐன்ஸ்டைன் அவர் ஸ்கூல் படிக்கும்போது அவர் எல்லாரும் மக்குன்னு சொன்னாங்க. அவர் சயின்டிஸ்ட் ஆகலையா? நம்ம சார்லஸ் பேபேஜ் அவர் சயின்டிஸ்ட் ஆகல? அதான் ரெண்டு பேரும் ஆகலையா? அப்புறம் தேவையில்லாம சொல்லுகிறீங்க. அவர்லாம் ஆயிட்டாங்கடா. ஆயிட்டாங்க. நம்ம கலீலியோ எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட். அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் கலீலியோ நான் சொல்றது. கலீலி சார்னு சொல்லுங்க சார். டேய் அவர் பேரே கலீலியோடா. கலீலியோ சொல்ற பேர் எல்லாமே வந்து வெளிநாட்டு பேராகுது. நம்ம ஊர்ல யாருமே இல்லையா சயின்டிஸ்ட்? உலகத்திலேயே சூப்பரான சயின்டிஸ்ட் நம்ம ஊர்ல தான் இருக்காரு. யார் சார்? எஸ் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. போதும் சார். சார் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் இருந்த இந்த ஊர்ல இவ்வளவு கேவலமான ஒருத்தர் இருக்கிறான். ஏய் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் உங்களுக்கு நினைக்கும் போது பெருமையா இருக்கு சார். எனக்கும் பெருமையா இருக்குடா. பெருமையா இருக்கு. எனக்கும் பெருமையா தான் இருக்கு. வாங்க உனக்கு என்ன தோணுது அதை கேளு. சயின்ஸ்ல வந்து நானும் பெரிய ஆளாகணும் சார். அதுக்கு ஏதாவது கண்டிப்பா உன்னை வச்சு இந்த உலகத்தையே மாத்த போறேன். ஃபர்ஸ்ட் இந்த கோட்டை பாத்துக்க. அக்கலாண்ட கீஞ்சிக்குது. டேய் உனக்கு அசிங்கமா தெரியல? என்னையா அசிங்கமா இருக்க? உன் அக்கல் தான் கீஞ்சிக்குது. டேய் இந்த சயின்ஸ் லேப்ல இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே சாரி சார். உனக்கு தெரியாத விஷயத்தை ஒன்னு காட்ட போறேன். ஆமா எல்லாரும் இருக்கிறாங்க. சாரி கிளாஸ் வீடியோ போய் பாத்துறேன். டேய் நான் சயின்ஸ்ல காட்ட போறேன்னு சொன்னேன். சயின்ஸ்ல அப்படி நீங்க என்னதான் சாதிச்சீங்க? சாதிப்பேன். நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆயி சயின்ஸ் புக்ல என் பேர் வரணும். எவ்வளவு வருஷம் ஆனாலும் அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். இங்க வாங்க. இதுக்கு போய் ஏன் வெயிட் பண்ணுங்க? வாங்க. பேர் வரதுக்கு இந்தாங்க சயின்ஸ் புக்ல பேர். புடிங்க வந்துச்சு புடிங்க. உன்னை தொலைச்சு தொலை கூடாதா புக்ல பேர் எழுதி கொடுத்தா தொலைச்சிட்டு வரா. வெயிங்க. ஏய் உனக்கு சயின்ஸ் பத்தி ஏதாவது தெரியுமா? முன்னாடி வா. சார் ஏதாவது தெரியுமா? தெரியும். ஒரு சில கேள்விகள் கேக்குறேன். கேள்வி கேளுங்க. அறிவியல்னா என்ன, புவியியல்னா என்ன? சார் அவியல் அவிப்பாங்க, பொரியல பொரிப்பாங்க சார். டேஸ்ட் தான் வேற இருக்கும். ஆனா கைப்பக்குவம் ரொம்ப முக்கியம். அது இல்ல. சரி ஓகே, கண்ணுக்கு முன்னாடி தெரியுற விஷயங்களை கேக்குறேன். அந்த மாதிரி கேளுங்க. கரெக்ட். சூரியன் முக்கியமா நிலா முக்கியமா? நிலா தான் முக்கியம். எப்படி சொல்ற? ஏன்னா நைட் டைம் இருட்டா இருக்கும்போது நிலா வந்து வெளிச்சம் கொடுக்குது சார். பகல் டைம்ல அந்த சூரியன் தேவையில்லாம வந்து நிக்குது. யாருமே தெரியல. தேவையில்லாமையா? ஐயோ சூரியன் நிலா நிலா சாக்லேட் ஃபேக்டரி அவலாஞ்சி. டேய் ஒண்ணு பொருள் வச்சு சொல்லி தரேன். ஓகே வா 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 வா. இது என்ன? இந்த மாதிரி ஈஸியா கேளுங்க. ரோசாப்பூ. இது கெடாம இருக்க என்ன பண்ணணும்? இது கெடாம ஆர்த்தியா கேட்டு கொடுத்தா அவங்கள வர ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சார். வா 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 சூப்பர். பிரியங்கா கொடுத்தா? பிரியங்கா ஒரு பூக்கைன்னு ஒரு பூ கொடுக்குறோமா? அதாவது பிரியங்கா அவன் உன்னை பூன்னு சொன்னது பூசணி பூ. கரெக்டா புரிஞ்சுக்கிறாரு மகேஷ் அண்ணா. அது இல்ல சயின்ஸ்ல இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? இதெல்லாம் பார்த்தா எனக்கு எதுவும் பெருசா தோணல சார். இதெல்லாம் பார்த்து யோசிச்சு சொல்லணும். நல்லா யோசி. இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? நீ எது வேணா எனக்கு கேள்வி கேளு. நான் எல்லாமே நீ கேக்குற கேள்வி பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவேன்.
இரா ஏய் என்ன பண்ற அது என்ன? யோசிச்சிட்டு இருக்கேன் சார். ஓ யோசிச்சியா? என்ன யோசிச்ச? இல்ல என்ன யோசிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். நீ சரிப்பட்டு வர மாட்டே. கிளம்பு கிளம்பு போ போ போ. வேணாம். விடுங்க சார், நீங்களே சொல்லுங்க சார் என்ன ஆகுதுன்னு. இப்ப கேட்டியே அதான். இதை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணுவேன். ஆராய்ச்சி தான் பண்ணுவீங்களா? ஆராய்ச்சி தான் பண்ணுவீங்களா? அப்ப 6 மணிக்கு நான் வரேன். ஆராய்ச்சி இல்ல ஓகேவா? ரிசர்ச் பண்ணுவேன். பா விசாரிச்சு பண்றதுக்கு இவரு எதுக்கு சயின்டிஸ்ட்? நானே விசாரிச்சு பண்ணிட்டு போயிடுவேன். ஐயோ கண்டுபிடிக்கிறது. இப்போ என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ணலாம்? நியூட்டன்ஸ் தேர்ட் லா பார்க்க போறோம். தேடலாம் சார். அட்ரஸ் இருக்குதா? எல்லாமே கண்டுபிடிக்குதா? நியூட்டன் மூன்றாம் விதி. அப்படி சொல்லுங்க. மூன்றாம் விதி எத்தனாவது தெரு? டோர் நம்பர்லாம் சொல்லுங்க. நம்பர் 2. உன்னை செஞ்சு காட்டுறேன்னு சொல்றேன்டா. இல்ல சார், செஞ்சு வந்து நான் போன மாதம் சுத்தி பார்த்தேன். நீங்க தஞ்சாவூர் சுத்தி காட்டுங்க. ஐயோ ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணிடலாம். சரி ஆசிரியர் எடு. சார் ஆச்சரிய இல்ல, இந்த ஃபெனல் வச்சு கழுவுங்க. இது வச்சு கக்கூஸ் கழுவவா? கழுவவா? நீ என்னையா கூப்பிடுறீங்க? நீங்க போய் கழுவுங்க. உன்ன நான் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கேட்டேன். ஓகேவா? அத போய் எடு. அப்ப முதல்ல சொல்ல வேண்டியதானே. என்ன பண்ற சார்? செல்ஃப்ல இருக்கிற ஆசிட் எட்டாவது சார். இங்க நானே எட்டாவது. விடுங்க. 10 கிலோ. ஐயோ ஒதுருது சார். சூப்பர். டெஸ்ட் டியூப் எங்க? சார் ரெஸ்ட் ரூம் இப்ப லெஃப்ட்ல போ. டெஸ்ட் ரூம். ஐயோ இது என்ன தெரியுமா? இது ஃபில்ம். இந்த கெமிக்கல்ல முக்கி இப்ப பார்த்தா ப்ளூவா தெரியும். அப்பதான் ப்ளூ ஃபில்மா? மக்கு எதுவுமே அவனுக்கு புரியாதா? குடு. சரியா பார்க்கல. ஏய் இந்த ஃபிலிம் எடுத்து இந்த சிப்ல போட்டா சிப் ரெடி. நான் கண்டுபிடிச்சிட்டேன். சிப்ப கண்டுபிடிச்சிட்டேன். இவ்ளோ வருஷமா வெயிட் பண்ணி சிப்ப ரெடி பண்ணிட்டேன். ஏண்டா ஒரு ஜிப் ரெடி பண்ணிட்டு டெய்லர் கிட்ட சொன்னா ரெடி பண்ணி கொடுத்து போறான். இத நான் கண்டுபிடிச்ச ரோபோல போட்டா ரோபோ ஆக்டிவேட் ஆயிரும். ஐயோ என்ன ரோபோ பாக்குறியா? ரோபோ வராங்கடா, கூடுங்க. சிட்டி வா. ஜெய்சங்கர் படத்துல வில்ல வருவான் அந்த மாதிரி இல்லாம. டேய் கருப்பாம்பூச்சி வாயா. ஹாய் சிட்டி. சனா உட்கார்ந்திருக்காங்க. ஹாய் ஷனா. சிட்டி உன்னை நான் இன்னும் ரெடி பண்றேன். உட்காரு. ஓகே சிட்டி இப்போ நான் ஜிப்பு போட போறேன். டேய் முதல்ல இந்த ஜிப்பை போடுறா தந்துருக்கு. சிட்டி சும்மா இரு சிட்டி. ஜிப்பை போட்டேன். இப்போ யாரு வேணாலும் என் சிட்டியை கேள்வி கேட்கலாம். சும்மா டக்குன்னு பதில் சொல்லும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் கேட்டா கேளு. பாரதியார் கவிதைகள் சொல்லுமா? அக்னி குஞ்சொன்று கண்டு. சிட்டி எனக்கு ஒரு பிரச்சனை சிட்டி. பசிக்குது ஆனா சாப்பிட முடியல. நீயும் பிரியங்கா மாதிரி அடிக்கடி நொறுக்கு தீனி ஜூஸ்ன்னு குடிச்சிட்டே இருந்தா எப்படி பசிக்கும் சொல்லு. கொஞ்சம் கேப் விடணும். கிடைக்கிறதெல்லாம் வாங்கி அள்ளி போட்டுக்க கூடாதுமா. என்ன சுத்தி ஏதோ பறக்குது. நீ சாக்கடை பக்கம் போய் நின்னா கொசு பறக்கதான் செய்யும். உனக்கு எல்லா விதமான பவர் இருக்கு. எல்லா வித வாய்ஸ் வர உனக்கு. அதுல தான் கவர் பண்ணேன். இந்த வாய்ஸ்ல வேணா கவர் பண்ணமா? ஏய் என்னடே நானும் வந்ததுல பாத்துருக்கேன். இத்தனை நாளா இருந்துட்டு உனக்கு எத்தனை நாள் நான் உன்னை கவர் பண்ணி லவ் பண்ணிருப்பேன். எப்படி இந்த ஃபீலிங் பத்தா சித்தி? சிரிச்சுக்கிட்டே ஒரு புண்ணையோட அப்படி கேட்கணும். வேற என்ன? ஏண்டி பொள்ள பாரி நாய புறம்போக்கு நாய பிச்சைக்கார நாய பரதேசி நாய. நீங்களா நினைச்ச வந்து அப்படி இப்படி கசகசமா பேசுவீங்க. அப்ப நாங்களா வரும்போது நீங்க வந்து எங்ககிட்ட ஐ லவ் சொல்ல மாட்டீங்களா? எப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுவேன். ஏண்டி பொள்ள பாரி நாய பரதேசி நாய பிச்சைக்கார நாய. ஏண்டி நீ என்னதான் பேசு. என்ன சொல்ற பாத்து உடனே திரும்ப பண்ணா. சிட்டி ஃபீல் பண்ண சொல்ல சிட்டி. ஃபீல் பண்ணணும்.
என்னைக்கு இந்த ஜட்ஜி சீட்ல உட்காந்தனோ அப்பவே உங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் ஃபீல் பண்ணிட்டேன். தயவு செய்து என்ன விட்டுடுங்க. கொய்யால உங்க சங்காத்தமே வேணாம். வர்க்கமா போடுங்க அந்த சாங்க. நீங்க அப்படி போக கூடாது சிட்டி. எங்களுக்கு உங்ககிட்ட சில கேள்விகள் கேளுமா. ப்ளீஸ். உன்னை யார் உள்ள விட்டது? டேய் உன்னை அங்க உட்கார வைக்கும் போது என்ன உள்ள விட மாட்டாங்களாடா? சோறு தானடா திங்கிறேன் கொய்யாடா. டேய் பிஞ்ச பண்ண நீ பயமுடா. இந்த சிட்டியால தான் நம்மள ட்ரைனேஜ் போயா. நீ வாடா சிட்டி பண்ணு. இவங்க பண்ண ஸ்கிரிப்ட் ஒர்க் உண்மையிலே ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. Good job, Tawfiq and